இந்த இலக்கிய வகுப்புகள்ல நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அறநூல்கள்ல பார்ட் 2 பார்க்க போறோம். மற்றும் ஔவையார் பாடல்கள், திருக்குறளில் அதிகாரம் கேள்வி மற்றும் பண்புடைமை அப்படின்ற அதிகாரம் பார்க்க போறோம். ஸோ இந்த வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய அறநூல் தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திரிகடுகம், இன்னா 40, இணையவே 40, சிறுபஞ்ச மூலம் இயலாது, இந்த தலைப்புகள் பார்க்க போறோம். திரிகடுகம் அப்படின்றது ஆசிரியர் யாரு அப்படின்னா நல்லாதனார். நம்ம ஏற்கனவே அந்த இதுல டேபிள் அட்டவணையிலே பார்த்திருந்தோம். ஊர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. அண்ட் இயற்றிய நூல்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா திரிகடுகம். திரிகடுகம் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா மருந்து நூல் தான். சுக்கு மிளகு திப்பிலி அதான் திரிகடுகம் அப்படி சொல்லி பாக்குறோம். இது மூன்றையும் ஒன்றா சேர்த்தது அப்படி சொல்லி பாக்குறோம். சிறப்பு பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவரை என்ன சொல்றாங்க அப்படின்னா போர் வீரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா சோ அப்ப செரு அடுத்தோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் என்ன போர் வீரரா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். யாருன்னா நல்லாதனார் சொல்றோம். ஸோ நல்லாதனார் எழுதின நூல் அப்படின்னா திரிகடுகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன். அடுத்து பெயர் காரணம். திரிகடுகம் ஏன் பேர் வச்சாருன்னா திரினா மூன்று அப்படின்றது, கடுகம் அப்படின்னா காரம், என்னது காரமான பொருள் அப்படின்னு பாக்குறோம். எது காரமான பொருள் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி மூணுமே காரமான பொருள் தான். அப்ப இந்த காரமான பொருள் எப்படி உடல் நோயை தீர்க்குதோ அதே மாதிரி இந்த திரிகடுகம் அப்படின்ற நூலில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை என்ன பண்ணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா உள்ளத்தின் நோயை போக்க வல்லது. கம்பேர் பண்றாரு எவ்வளவு பொருத்தமா பாத்தீங்கன்னா நம்ம உடல் நோயை போக்கக்கூடியது, இது மனநோயை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலுக்கு பெயர் வச்சிருக்காரு. யாருன்னா நல்லாதான் வச்சிருக்காரு. அவர் இயற்றிய நூல் தான் திரிகடுகம் அப்படி சொல்லி பாக்குறோம். நூல் பகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது நூல்ல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 100 பாடல்களை கொண்டது அப்படி சொல்லி பாக்குறோம். கடவுள் வாழ்த்து உட்பட அனைத்து பாடல்களும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இந்த பாடலை பொறுத்தவரையும் நமக்கு கொடுக்குற ஹிண்ட் இம்மூவர் இம்மூன்றும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது அந்த பாடல்ல அந்த வரிகள்ல இருக்கக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தை இருந்ததுன்னா அது திரிகடுகத்தை குறிக்கும் அப்படி சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி எங்க வரும் அப்படின்னா பாத்தீங்கன்னா 3ஆம் அடியில் 4ஆம் சீரா வரும். 3ஆம் அடி அப்படின்னா பாத்தீங்கன்னா அடி அப்படின்னா இப்படி வர்றது, அதுல 4வது சீர்னா 1 2 3 4 அந்த மாதிரி 3ஆம் அடியில் 4வது சீர் அப்படின்னும் போது இந்த இடத்துல வரும் அப்படி சொல்லி பாக்குறோம். அப்படி வந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா அது திரிகடுகம் பாடல் அப்படி சொல்லி பாக்குறோம். 3 அறக்கருத்துக்கள் கற்போரின் மனத்தில் உள்ள அறியாமையை போக்கி குன்றின் மேலிட்ட விளக்கு மாதிரி பாத்தீங்கன்னா சமுதாயத்திற்கு இது திகழ செய்யும் அப்படி சொல்லி பாக்குறோம். குன்றின் மேலிட்ட விளக்கு அப்படின்றது என்ன பண்ணோம்னா குன்றின் மேல இருக்கக்கூடிய விளக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது கொடுக்கும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இல்லைன்னா இந்த கரண்ட் போயிருச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு ஆன் பண்ணும் போது எப்படி நமக்கு எல்லாமே விளங்குது, எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கு, இதுல நம்ம இடிச்சுக்காம பாத்தீங்கன்னா கரெக்டா போறதுக்கு எப்படி உதவுதோ அந்த மாதிரி ஒன்று அப்படி சொல்லி பாக்குறோம். மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவு அளிக்கும் நூல் அப்படி சொல்லி பாக்குறோம். மருந்து என அழைக்கப்படும் நூல் அப்படின்றது திரிகடுகம் அப்படி சொல்லி பாக்குறோம். திரிகடுகம் சரிதான், சிறுபஞ்ச மூலம் ஏலாதி மூன்றுமே மருந்து நூல்கள் அப்படி சொல்லி பாக்குறோம். இது இம்பார்ட்டன். அடுத்து மேற்கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது அற உணர்வு உடையார் எடுத்து உள்ளவை அப்படின்னு சொல்லி எது சொல்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா அற உணர்வு உடையார் எடுத்து உள்ளவையாக இல்லார் கொன்றியும் உடமையும் இவ்வுலகில் இல்லாம எல்லும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்னறியும் மாந்தர்க்கு உள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அற உணர்வு உடையார் எடுத்து உள்ளவையா பாத்தீங்கன்னா இந்த 3 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 3க்கான பொருள் என்ன அப்படின்றது பாத்தோம். வறியவருக்கு பொருளை அளித்தல் 1. செகண்ட் பாத்தீங்கன்னா இவ்வுலகத்து பொருள்களை நிலையாமையை அறிந்து என்னது நல்வழி நிற்றல். நிலையாமை அப்படின்னா செல்வம் நிலையாதது, கல்வின்றது நிலையான ஒரு செல்வமா வள்ளுவர் சொல்லியிருக்காரு, நீதி நூல்கள் சொல்லுது அப்படி சொல்லி பாக்குறோம். சோ அப்ப நிலையாமை அப்படின்றது இளமை அப்படின்றது ஒரு நிலையாமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்வம் அப்படின்றது ஒரு நிலையாமை. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும் இல்ல நாடா இருக்கட்டும் எல்லாமே நிலையாமையை குறிக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். அதான் உணர்ந்து எவ்வுயிரையும் துன்புறுத்தா நிலையில் வாழ்தல். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவன் நாளைக்கு பாத்தீங்கன்னா கீழேயும் வரலாம். மனனா இருக்கிறவன் பாத்தீங்கன்னா தெருக்குடிக்கும் வர்றதுக்கான பகைவன் படையெடுத்து அவனை சிறை செய்து சிறை கைதியாக கொண்டு போகலாம். நிலைமை அப்படின்றது எப்படி வேணாலும் மாறும் அப்படின்றதா குறிக்குது. சோ அதனால எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு அப்படி சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா சோ அப்ப அறவுணர்வு உடையார் எடுத்து உள்ளவை அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா திரிகடுகத்துல நல்லாதான் சொல்லக்கூடிய கருத்துக்களா பாத்தீங்கன்னா இந்த 3ம் இருக்கு. 1 வறியவருக்கு பொருளை அளித்தல், ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு தங்கிட்ட இருக்க பொருளை கொடுக்கிறது அப்படி சொல்லி பார்க்கணும். இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழியில் நிற்றல், நல்ல வழியில மட்டும் தான் நிக்கணும். நிலையாமை நினைத்து எவ்வுயிரையும் துன்புறுத்தாது, இது 3 இருக்கணும் அப்படி சொல்லி சொல்றாரு நல்லாதனார் அப்படி சொல்லி பாக்குறோம். இன்னா 40 தின்னா 40 பாடியவர் யாரு அப்படின்னா கபிலர் அப்படி சொல்லி பார்க்கலாம். சங்ககால கபிலரும் இவரும் வேறு அப்படி சொல்லி பார்க்கலாம். சங்க காலம் இது சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சங்கம் மருவிய காலத்துல இன்னா 40 பாடியவர் யாரு அப்படின்னா கபிலர் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இவருடைய காலம் அப்படின்றது 4ஆம் நூற்றாண்டு அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா சங்கம் மருவிய காலம்னா 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை நம்ம ஏற்கனவே காலகட்டம் பார்த்தோம். இவருடைய மதம் சமயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைவம் சொல்லி பார்க்கிறோம். பாவகை இன்னிசை வெண்பாவால் பாடல்கள் அமைக்கப்பட்டது. மொத்த பாடல்கள் அப்படின்றது 40 இன்னா 40 பாடல்களை கொண்டது அப்படி சொல்லி பார்க்கிறோம்.
இன்னா அப்படின்னா என்னன்னா துன்பம் அப்படின்னு அதனுடைய பொருள் வந்து. இன்னா 40 வந்து பாத்தீங்கன்னா இன்னது இன்னா என 40 பாடல்கள் கூறுவதால் இன்னா 40, இன்னது இன்னா இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இது வந்து 40 பாடல்களை கொண்ட பெயர் பெற்றது இன்னா 40 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இப்ப கடவுள் வாழ்த்து பார்ப்போம். சிவன், பலராமன், திருமால், முருகன் எனும் 4 கடவுள்களையும் வணங்காமை இன்னா என கடவுள் வாழ்த்து துவங்குகிறது வந்து பாத்தீங்கன்னா. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்தி அப்படின்றது இருந்திருக்கு. அந்த கடவுள் பக்தி அப்படின்றது வந்து என்ன சொல்றாருன்னா, சிவன், பலராமன், திருமால், முருகன் இன்னும் 4 கடவுள்களையும் வணங்காமல் இன்னா வணங்காமை அப்படின்றது இன்னா என கடவுள் வாழ்த்து துவங்குறது. இன்னா 40 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன வந்து. இன்னா செயல்களாக இவர் சொல்றது வந்து 124 செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் வந்து. இந்த 4 கடவுள் வணங்காம இருக்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா. அவர் காலகட்டத்துல சொல்றாரு. அப்புறம் கல்லுண்ணாமை, புலால் உண்ணாமை இதையும் வற்புறுத்தக்கூடிய நூலா வந்து இருக்கு. சோ அப்ப நமக்கு எக்ஸாம்ல எதை கேட்பாங்க, இதுதான் கேட்பாங்க. கல்லுண்ணாமை, புலால் உண்ணாமையும் வலியுறுத்துதா அப்படின்னு கேட்பாங்க. என்ன 40 வலியுறுத்துது, அது ரொம்ப முக்கியம். இக்காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது. இதுல ஒரு 164 இன்னா செயல்கள் சொல்லியிருக்காரு. அதுல சில செயல்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பாடல்கள் வந்து புத்தகத்துல இருக்கக்கூடியதை நம்ம பின்னாடி வந்து பார்க்க போறோம் வந்து. அடுத்து கபிலர் அப்படின்னு இன்னா 40 பாடியவர் வந்து கபிலர். ஆனா இவர் சங்கம் அறிவிய கால கபிலர் வந்து. சோ பாரிமன்னனை பாடிய சங்ககால கபிலர் வந்து பாத்தீங்கன்னா பாரிமன்னனை பாடினது யாரு அப்படின்னு அதுவும் கபிலர் தான். ஆனா சங்ககால கபிலர் அப்படின்னு இன்னா 40 பாடியவர் கபிலர். அவர் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த 11ஆம் திருமுறையில் கூறப்படும் கபில தேவநாயர் அப்படின்றவர் இருக்காரு. அங்கேயும் ஒரு கபிலர் இருக்காரு. 12 பாட்டிலில் சில பாடல்களை பாடிய கபிலர் இன்னொருத்தர் இருக்காரு. அதே மாதிரி அகவற்பா பாடிய கபிலர் சொல்லிட்டு 5வது நபர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கபிலர். ஆனா கபிலர் என்ற பெயர்ல வந்து பாடல்களை ஏற்றிருக்காங்க அப்படின்னு. அப்ப சங்ககால கபிலர் அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும், பாரி ஞாபகத்துக்கு வரணும் வந்து. சங்கம் அறிவிய கால கபிலர் அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும், இன்னா 40 பாடியவர் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும் வந்து. 11ஆம் திருமுறையில் வந்து பாத்தீங்கன்னா பாடியாரு கபில தேவநாயர் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரணும். 12 பாட்டிலும் கபிலர் பாடியிருக்காரு. அகவற்பா பாடியவர் கபிலர். ஆனா ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து பாரி மன்னரை பாடிய சங்ககால கபிலரும் சங்கம் அறிவிய கால கபிலரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படி பார்க்கிறோம். இதை நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டுருவாங்க. இனியவை 40 இனியவை 40 பாடியவர் யார் அப்படின்னா வந்து பூதஞ்சேதனார் அப்படி பாக்குறோம் வந்து. இவருடைய ஊர் வந்து மதுரை. பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை தமிழாசிரியர் மகனார் அப்படி பாக்குறோம். காலம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. அந்த இயற்றிய நூல்கள் வந்து இனியவை 40, பாடல்கள் வந்து 41 பாடல்கள் வந்து பாடியிருக்காரு இனியவை 40 அப்படி பாக்குறோம். பெயர் காரணம் இவை இனிமை பயப்பவை என 40 பாடல்களால் கூறுவதால் இனியவை 40 என பெயர் பெற்றது. இது இனியது, அது இன்னாதுன்னு சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா இது இனியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா அதான் இன்னா 40, அதை இனியவை 40 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிச்சிருக்கோம். சோ இன்னா 40 கபிலர், இனியவை 40 வந்து பாத்தீங்கன்னா பூதஞ்சேதனார் அப்படி சொல்லி பாக்குறோம். சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து கடல் வாழ்த்து. இனியவை 40 கடல் வாழ்த்து பாடல். திருமால், சிவன், நான்முகன் ஆகிய மும்மூர்த்திகளையும் வணங்குதல் இனிது அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து. இந்த மும்மூர்த்தியில வணங்குன்னு சொல்றாரு. அங்க பலராமன் சொல்றாரு, திருமால் சொல்றாரு, அங்கேயும் சிவன் வந்து இருக்காரு வந்து. பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் வந்து. ஓகேங்களா? சோ அடுத்து சிறப்புகள் மேற்கோள்கள் கேட்டுருவாங்க, இல்ல ஆசிரியர் பெயர் கேட்டுருவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம் கேள்வி வரதுக்கு வந்து. சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 அறக்கருத்துக்கள் அப்படின்றது கூறப்பட்டுள்ளன. மொத்தம் 124 இனிய செயல்கள் இதில் கூறப்பட்டுள்ளது. அதுல 164 இது 124 அப்படி சொல்லி. இனியவை 40 அப்படின்றது வந்து பெண் அடிமை பற்றி கூறுகிறது. பெண் அடிமை பற்றி கூறுவது மட்டும் இல்லாம பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சு என கூறும் நூல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எப்பவுமே புரட்சி பண்ணும் போதுதான் வந்து கேள்வியாவே மாறுது வந்து. அதனால பெரியாரை பத்தி அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில கேட்டுட்டு இருக்கேன் வந்து. பெரியார் மட்டும் இல்ல, நம்ம இந்திய வரலாற்றிலும் சரிதான், தமிழக வரலாற்றிலும் சரிதான், பெரியார் போன்று வந்து பாத்தீங்கன்னா புரட்சி செய்தவருடைய கேள்விகள் வந்து திரும்ப திரும்ப வந்து கேட்கப்பட்டுட்டே இருக்கு அப்படி பாக்குறோம் வந்து. இன்னும் பொருள் அமைப்பில் வந்து திருகடகத்தை ஒத்துள்ளது அப்படி பார்க்கலாம். திருகடகத்தை பொருள் அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒத்து காணப்படக்கூடிய நூலா வந்து எது இருக்கு அப்படின்னா இனியவை 40 வந்து இருக்கு அப்படின்றது இதுவும் இம்பார்ட்டன் தான். இப்பாடல்கள் இனிது, இனிது அல்லது இனிதே அப்படி சொல்லி முடியும். அது இன்னான் முடியும். இது வந்து இது இன்னா 40, இனியவை 40 வந்து பாத்தீங்கன்னா இனிது இனிதே அப்படி சொல்லி முடியும். அப்படி முடிஞ்சது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இனியவை 40 அப்படிதான் நம்ம என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாம் அப்படி பார்க்கிறோம். மேற்கோள்கள் அப்படின்னும் போது அதையும் நம்ம சேர்த்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் மேற்கோள்ல வந்து முடியறது வந்து பாத்தீங்கன்னா இனிதே இனிதே இனிது அப்படி முடியுது. அப்ப இனியவை 40 அப்படி சொல்லி சிம்பிளா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். சோ அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண வந்து. அடுத்து சிறுபஞ்ச மூலம் வந்து ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அந்த இயற்பெயர் வந்து காரி. காலம் 5ஆம் நூற்றாண்டு. கிபி 3ல இருந்து 6 பார்த்தாச்சா அறநூல்களுடைய காலம். அந்த இயற்றிய நூல்கள் வந்து சிறுபஞ்ச மூலம் 97 வெண்பாக்களால் ஆனது அப்படி சொல்லி பார்க்கிறோம். சிறப்புகள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேறால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் சொல்லி பார்க்கிறோம் வந்து. வேறால் பெயர் பெற்றது வந்து பாத்தீங்கன்னா இது மருந்து நூல் தான். சோ பஞ்சம் என்றால் வந்து 5, மூலம் என்றால் வேறு அப்படி சொல்லி பார்க்கிறோம். அதான் வந்து 5 வேர்களை கொண்டது சிறுபஞ்ச மூலம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். பெரும்பான்மையா என்ன பண்ணா பொது அற கருத்தும் வந்து. சிறுபான்மையா என்ன இருக்குன்னா சமண மத அற கருத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா அடங்கி இருக்கக்கூடிய நூல் தான் இது சிறுபஞ்ச மூலம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். பஞ்சம் அப்படின்றால் 5,
மூலம் அப்படின்னா வேர் அப்படின்றது அந்த அந்த பொருள் அப்படின்றது அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து இந்நூலின் கடவுள் வாழ்த்து 97 வெண்பாக்களால் விண்ணம் மதுரை தமிழாசிரியர் வந்து மாக்காயினரின் மாணவன் என சிறப்பாயிரம் கூறுகிறது. வந்து இவருடைய யாருடைய மாணவரா இருந்திருக்காரு காரியாசன் அப்படின்னா வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்காயினர் மாணவரா இருந்தாருன்னு சொல்லிட்டு சிறப்பாயிரம் குறிப்பிடுகிறது. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அதை சமண சமய கருத்துக்கள் அறக்கருத்துக்கள் வந்து இதுல வந்து காணப்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து அடுத்து சர்க்கிள் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன் வந்து கனி மேதாவியும் காரியாசனும் ஒரு சாலை மாணவர்கள் வந்து அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து கனி மேதாவியர் அப்படின்ற பின்னாடி வராரு. ஸோ அவரும் காரியாசன் வந்து பாத்தீங்கன்னா சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலை மாணவர் வந்து ரெண்டு ஒன்னா படிச்சவங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து 5 மருந்துகள் வந்து சிறுபஞ்சமூலம் சொல்லி பார்த்தா சொல்லியாச்சு. சிறு பஞ்சம் அப்படின்னா வந்து 5, மூலம் அப்படின்னா வேர்கள். சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 5 வேர்களை கொண்டது. 5 வேர்கள் அப்ப 5 தாவரம். 5 தாவரத்தோட பேர் அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்ப 5 தாவரங்கள் என்னப்பா அப்படின்னா வந்து கண்டங்கத்திரி, சிறுவலு துணைவேர், சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 5 தாவரங்களும் வந்து பாத்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்துல குறிக்குது அப்படின்னு அர்த்தம். வந்து பாத்தீங்கன்னா ஆகிய 5 தாவரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா உடல் நோயை போக்கும். அது திரிகடுகம் ஏற்கனவே பார்த்தோம்னா சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லிட்டு எப்படி மனநோய் போக்கு அதே மாதிரிதான் 5 மருந்துகளை போல ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் மனநோயை போக்கு உள்ளது. அடுத்த அதிகாரம் என்ன அப்படின்னா பண்புடைமை அப்படின்ற அதிகாரம் வந்து பார்க்க போறோம். இந்த அதிகாரம் வந்து 100வது அதிகாரமா இருக்கு. அந்த என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாற்றும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதுதான் வந்து முதல் குறள். பண்பு உடையவராக வாழும் நல்வழியை யாரிடத்திலும் வந்து எளிய செவியுடன் இருப்பதால் அடைவது எளிது என்று கூறுவார். வந்து அப்ப என்னன்னா பண்புடையவராக வாழும் நல்வழியை வந்து பாத்தீங்கன்னா யாரிடத்துல என்னது எளிய செவியுடன் வந்து இருப்பதால் அடைவது எளிது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து எல்லாருக்கும் ஒரு எளித விஷயம் பண்புடையவராக இருக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வாழும் நல்வழியை வந்து அடுத்து அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் வந்து பண்புடைமை என்னும் வழக்கம். வந்து ஒண்ணு வந்து அன்புடையவராக இருக்கிறது, 2வது உயர்ந்த குடியில் பிறந்த தன்மை வந்து அமைந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடையவராக வாழும் நல்வழியாகும். அப்ப பண்புடையவராக வாழணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு அன்புடையவராக இருக்கணும், இன்னொன்னு உயர்ந்த குடியில் பிறந்த தன்மை அமைந்திருத்தல். இது 2 இருந்துச்சு அப்படின்னா அவங்க பண்புடையவராக. உயர்ந்த குடியில பிறந்துட்டு அன்பு இரக்கம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பண்புடையவரா வள்ளுவர் ஏத்து. நீ உயர்ந்த குடியில பிறந்ததுனால நீ வந்து பண்புடையவன்னு சொல்லிட்டு உன்னை ஒரு காலம் நாங்க ஏத்துக்க முடியாது. எப்ப ஏத்துக்கணும்னா நீ அன்புடையவனா இருக்கணும், அனைத்து உயிரிடத்தையும் அன்புடையவனா இருந்தா மட்டும்தான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு. வந்து அடுத்து உருப்பொத்தல் மக்களொப்ப அன்றால் பெருத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. வந்து என்னன்னா உடம்பால் ஒத்திருத்தால் பாக்குறது நீ மனுஷன் மாதிரி இருக்க, ஓகே, மக்களோடு ஒப்புமை அன்று வந்து மாகத மனுஷன் மாதிரி இருக்க, அதை வச்சு நான் என்ன சொல்ல மாட்டேன், உன்னை வந்து மனிதன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த மனுஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். வந்து பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திரத்திலே கொல்லத்தக்க ஒப்பு. உனக்கு பண்பு பொருந்தத்தக்க பண்பு அப்படின்னா என்னன்னா மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய பண்பு. வந்து அந்த பண்பு இருந்தா மட்டும்தான் வந்து உன்னை வந்து மனுஷன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பேன். இல்லைன்னா நீ மனிதன் இல்ல, மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து பாத்தீங்கன்னா பொருந்தத்தக்க பண்பு. பொருந்தத்தக்க பண்பு அப்படின்னா வந்து அறவழியில நடக்கிறது. வந்து பாத்தீங்கன்னா வறியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை வந்து கொடுக்கறது, வந்து பிறரிடம் அன்பு செலுத்துறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த பண்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா அப்பதான் நீ மனுஷன், இல்லைன்னா நீ மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது 3வது குறளே ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. வந்து நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும். நீதி வந்து அப்புறம் நன்மை. நன்மை அப்படின்னா என்னன்னா பிறருக்கு பயன்படுற மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கைகள் அந்த நன்மையும் உணர்ந்த பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். இந்த உலகத்துல இருக்க மக்கள் வந்து யாரை வந்து போற்றி கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒண்ணு நீதியோட வாழ்றது. நீதினா நீதி தவறாம இருக்கிறது. வந்து பதில் அது தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, என்னது அக வாழ்க்கையும் சரி, புற வாழ்க்கையிலும் சரி. வந்து அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீதியும் நன்மை பயக்கும். நன்மை பயக்கணும் இது வந்து இதனால் நல்லது நடக்கும், வந்து மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கையா அந்த வாழ்க்கை வந்து இருக்கும் அப்படின்னு வாழக்கூடியவங்களை தான் என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைவர்களே வந்து நம்ம வந்து சொல்லலாம். தமிழக தலைவர்களே வந்து பல தலைவர்கள் இருக்காங்க. வந்து ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு உதாரணமா வந்து நீங்களே எடுத்துக்கலாம். அடுத்து நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. இந்த ஒருவனை இகழ்ந்து பேசுதல், விளையாட்டுக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, இகழ்ந்து பேசக்கூடாது. காரணம் என்ன, அது வந்து துன்பம் தருவதாக. அதே மாதிரி பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் வந்து அதான் பண்பு அப்படின்றது. மற்றவங்களோட இயல்பை என்னது, மற்றவங்களோட இயல்பு என்ன அப்படின்னு சொல்லி புரிந்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பவர் இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா பகைமையிலும் நல்ல பண்புகள் உள்ளன. இந்த பகைவனா இருக்கான், அந்த பகைவன் கிட்ட கூட நல்ல பண்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. எப்படின்னா மற்றவர்களுடைய இயல்பை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடியவன். வந்து பகை எல்லாருக்குமே இருக்கும். ஒரு மன்னன் இன்னொரு நாட்டு மன்னன் மீது வந்து பாத்தீங்கன்னா பகைமையோட தான் இருக்கணும்.
சண்டை போடுவாங்க. சேர்ந்து சில மன்னர்கள் வந்து இருக்கதான் செய்வாங்க. ஏன்னா இவன் நாட்டை வந்து கேப்சர் பண்ணக்கூடாது, அவன் நாட்டை கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பகைமை இருக்கதான் செய்யும். ஏதோ ஒரு காரணத்தினால பகைமை இருக்கும் வந்து. ஆனாலும் அந்த மன்னன் கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்கள் பற்றி மற்றவர்களுக்கு தகுந்த மாதிரி நடத்தல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு பண்பு இருந்தது அப்படின்னா அதுவும் பாராட்டத்தக்க நல்ல பண்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு வந்து. ஸோ அப்போ நகையுள்ளும் இன்னாத கழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒருவனை இகழ்ந்து பேசுதல் விளையாட்டிலும் துன்பம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பார்த்தீங்கன்னா. இகழ்ந்து பேசுதல் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாத ஒரு பண்பா வந்து வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை சர்வசாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா வந்து அது ஒரு நகைச்சுவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவையான ஒரு விஷயமா வந்து மாத்திட்டாங்க. தமிழ் சினிமால வந்து அது என்ன பண்றது, அடி வாங்கினா அதை பார்த்து சிரிக்கிறது வந்து. அங்க நம்ம என்ன பண்ணோம், துன்பம் தான் படணும், ஆனா நம்ம அதை அடி வாங்கும் போது நம்ம சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க வந்து. அதே மாதிரி இகழ்றது அப்படின்னும் போது அதனால சிரிப்பு வந்து உண்டு பண்றது வந்து. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம நகைச்சுவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறி 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 அதை நம்மளுடைய வாழ்க்கையில அதை அப்படியே பயன்படுத்தும் போது என்னன்னா அதனால நமக்கு பெரிய பகையே வந்து வந்து சேருது அப்படி பார்க்கலாம். துன்பம் தான் வந்து சேருது அப்படி பார்க்கலாம். சினிமால அந்த கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க வந்து. ஆனா நிஜத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க அவங்களை இகழ்ந்து பேசினாலோ அவங்கள துன்புறுத்தினாலோ வந்து பாத்தீங்கன்னா பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இகழ்ந்து பேசுவாங்க, துன்புறுத்துவாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. இதனாலதான் வந்து பல பிரச்சனைகள் வந்து உருவாகுது அப்படின்னா. அப்ப நகைச்சுவை அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா வந்து தன்னை அறியாமல வந்து பாத்தீங்கன்னா உளரும் பொழுது வந்து அது நகைச்சுவையா மாறிடும். இல்லைன்னா பொருள் மாறி பேசும் பொழுது அது வந்து நகைச்சுவையா இருக்கும். அந்த நகைச்சுவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம அந்த பேசுபவருக்கே ஒரு புரியும் போது அவரும் ஒரு புன்முறுவலோட இருப்பாரு. அது கேட்பவரும் வந்து பாத்தீங்கன்னா புன்முறுவலோட இருக்கும்போது இந்த நகைச்சுவை அப்படின்றது ஒரு சரியான நகைச்சுவையா இருக்கு அப்படின்னு பார்க்கும். இது வள்ளுவர் வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்றது சொல்றாரு இந்த இடத்துல. அடுத்து பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையவர் இடத்தில் பொருந்தி இருப்பதால் தான் உலகம் உள்ளதாய் இயங்குகின்றது. பண்பு இருக்கிறதுனால உலகம் இருக்கு, இல்லைன்னா அது எப்பயோ அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பண்புடையவர்கள் வாழ்கின்றார்கள், அவர் வாழ்கிறதுனாலதான் என்னது உலகம் வந்து இருக்கு அப்படி பாக்குறாங்க. இப்ப பல போராட்டங்களுக்கு பிறகு பண்புடைய மக்கள் வந்து போராடி பலவற்றை வந்து காத்ததுனாலையும் பல செயல்களை வந்து செய்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை வெட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராட்டம், சுற்றுச்சூழல் பாதிப்பு அடையுது அப்படின்னா அதுக்கும் எதிர்த்து போராட்டம் வந்து, அரசு வந்து சரியா வந்து செயல்படலை அப்படின்னா அதை எதிர்த்து போராட்டம். இந்த மாதிரி போராட்டங்கள் நிகழ்த்தி மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பண்புடைய மக்கள் வாழ்றதுனாலதான் இந்த உலகம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு, இல்லைன்னா அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு வந்து. அடுத்து அறம் போலும் கூர்மையர் ஏனும் வந்து மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் வந்து. பண்பு இல்லாதவன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அறிவாளியா இருந்தாலும் அவனை வந்து மனுஷனா வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றாரு வந்து. அப்ப பண்புன்னு இருக்கணும் வந்து. பண்பு அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சொல்றதுதான், அது ஏற்கனவே சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அறம் தவறாம இருக்கிறது, தீய சொற்களை வந்து பயன்படுத்தாம இருக்கிறது, தீய வழியில நடக்காம இருக்கிறது, பிறருக்கு துன்பம் இழைக்காமல் இருக்கிறது, செல்வத்தை சேர்த்து தனக்கு தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்பற்றவர்களுடைய செயலா வந்து கருதப்படுகிறது. அப்ப அவன் அறிவாளியா இருந்தாலும் என்ன பண்றாருன்னா அவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு. ஒரு அறிவியாக மரத்துக்கு அவன் வந்து சமம் அப்படின்னு, மரம் அவன் வந்து அப்படி சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு வந்து. அடுத்து நண்பாற்றார் ஆகி நயமிலா செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை வந்து. நட்பு கொள்ள முடியாதவராய் தீயவை செய்கின்றவரிடத்திலும் வந்து பண்பு உடையவராய் நடக்க முடியாமை இழிவானதாகும் வந்து. அதாவது நட்பை கொள்ள முடியாது, பார்க்க அவன் ரொம்ப டேஞ்சரா இருக்கான் அப்படின்னு நம்ம நினைப்போம் வந்து. அது அவன் வந்து பார்த்தீங்கன்னா பண்றதெல்லாம் கெட்ட காரியம் தான், ஒண்ணு கூட வந்து நல்ல விஷயம் அவங்ககிட்ட கிடையாது. அவங்கிட்ட கூட வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா பண்புடையவராக தான் நம்ம நடந்துக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவன் வந்து குடியவன் தெரியுது வந்து அப்படி தெரிஞ்சும் அவனை வந்து மரியாதையா நடத்தணும் வந்து. அப்ப குடியவனையும் என்ன பண்ணணும், மரியாதையா நடத்துறது அப்படின்னு தான் பண்புடையாளரின் பண்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு வந்து. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மீடியால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா வந்து கையாளுவாங்க வந்து. அப்ப சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் இவர் சொல்லி மரியாதையை தான் பேசுவாங்க. யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கடுமையான குற்றத்தை வந்து புரிந்தவரை கூட வந்து. காரணம் என்ன அப்படின்னா வள்ளுவரே நமக்கு அட்வைஸ் பண்றது, பண்புடையாளான அவன் தீவனா இருந்துட்டு போட்டோம், ஆனா நீ எக்காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்காக நீ உன்னுடைய பண்பை வந்து மாத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னா வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்படி சொல்லி பாக்குறது. அடுத்து நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். என்ன சொல்றாருன்னா பிறரோடு கலந்து பழகி மகிழ முடியாதவர்களுக்கு மிகப்பெரிய இந்த உலகம் ஒளியுள்ள பகற்காலத்திலும் இருளில் கிடப்பதாக வந்து. பண்பு அப்படின்றது என்னன்னா மற்றவரோட நம்ம சேர்ந்து வாழ்றதுதான் பண்பு, அதான் மக்கள் பண்பு வந்து. அப்படி சேர்ந்து வாழாம தனியா இருந்துட்டு சந்தோஷமும் படாம எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டு அந்த குறை சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து
அவனுக்கு பகலும் வந்து இருள் தான், அவன் வாழ்க்கையில வந்து வெளிச்சமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் வந்து. அப்புறம் என்னன்னா நம்ம வந்து ஊரோட சேர்ந்து வாழணும் வந்து. அப்படி சேர்ந்து வாழும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க நல்ல பண்புகளையும் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட இருக்க நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூடி வாழ்தல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பகலும் இருளாதான் அவனுக்கு இருக்கும் அப்படிங்கிறார் வந்து. ஆஹ் 1000வது குறள் கடைசி குறள் வந்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று அப்படின்னு என்னன்னா பண்பிலான் பண்பே இல்லாதவங்க கிட்ட இருக்கிற செல்வம் வந்து பாத்தீங்கன்னா பயனற்றது. எப்படி சொல்றாருன்னா பால் வந்து பாத்தீங்கன்னா என்னது வந்து கெட்டு போனதுக்கு சமம் வந்து. அதை வந்து என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து.